Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்துருப்பீங்க. அடுத்த UGTRB எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற இன்ஃபோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு SGT ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இந்த வீடியோவை மார்க்ஸ் டீட்டெயில்ஸுக்காக நினச்சி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபோ இது. அதாவது அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ரீசனும் இருக்குது. நம்ம கொடுத்த டேட்டுக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும்போது அதை பார்க்குறவங்க வந்து அஃப்கோர்ஸ் மார்க்ஸை வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு இன்ஃபோ. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து இன்னுமே வந்து முடிக்க முடியல. பிகாஸ் ஆஃப் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நடந்த சபார்டினேட் எக்ஸாம் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா UGT நெட் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியல. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினில் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக வராது. ஒரு சில இடத்துல வந்து புக் ப்ரூஃப் இருக்குது, புக் ப்ரூஃப் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஸோ வந்து மார்க்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அண்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கேக்காகவும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்ததுன்னு சொன்னால் இன்னமுமே வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக கன்கரண்ட் மார்க்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் எப்போ வரும்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆன் தி வே, எனி டைம் நம்ம ரிசீவ் பண்ணலாம். சீக்கிரமாகவே அது நமக்கு வந்துடும். ஓகே, மூவ் ஆன் டு UGTRB. நீங்கள் இந்த தம்ப்நெயிலை பார்த்ததுமே நீங்கள் நினச்சிருக்கலாம், இது என்னடா லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி ஒரு எல்லாருக்கும் வர தாட் தானே. இப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சுது. அண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கும் PGTRBக்கும் தான். இப்போ வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது சடனாக எல்லாருக்குமே யோசிக்கிறது தான். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக பிளான்டாக ப்ரீ பிளான்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி வந்து அவங்கள டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி வெல்கமபிள். எப்போவுமே நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் எப்போவுமே ஒரு ஹிண்ட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுக்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக நினைக்காதீங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மந்த்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய குவைரி பார்த்திங்கன்னா UGTRBயை பற்றி கிராஜுவலாக ஒரு டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதை நாங்கள் நினச்சோம், சரி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா BO கூட கேட்பாங்க, BO எக்ஸாமுக்கு கிளாஸஸ் இருக்கா, BO எக்ஸாம்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அதே மாதிரி செட் எக்ஸாம்ஸு நெட் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தென் அண்ட் தேர் வில் பி சம் குவைரிஸ். ஆனால் UGTRB பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்த விஷயம் என்னென்னா, எப்போ வந்து எக்ஸாமுன்னு இல்லை, நீங்கள் வீடியோஸில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணணும், இதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே இருக்குது, எப்படி படிக்கணும், அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேங்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அப்போ தான் வந்து நான் யோசித்தேன், கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து சேனலில் வந்து சொல்லணும், நிறைய பேருக்கு வந்து இதோட தாட் ப்ராசஸ் வந்து தெரியணும். நம்ம வந்து இப்போ வந்து PGTRBக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் PGTRBக்கு நிறைய பேர் வந்து சின்சியராக படிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த UGTRB எக்ஸாம் முடிஞ்ச உடனே மார்க்ஸ் இல்லாமல் சிரமப்பட்டுட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாமை தவற விட்டவங்க அவங்க. அதே மாதிரி நல்லா படித்து அந்த சிலபஸை நல்லா படிச்சுட்டு அதில் நினச்ச மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் சேரணும் அப்படின்னு நினச்சோம். அண்ட் இன்னொரு இன்ஃபோ என்னென்னா, கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வராமல் உங்களுக்கு வந்து UGTRB எக்ஸாம்ஸ் வந்து வராது. எப்படி 2022 பார்த்திங்கன்னா ஒரு டெட் எக்ஸாம் வந்துட்டு அந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த கையோடு UGTRB கால் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நடக்கும். அடுத்து இந்த டெட் எக்ஸாம் எப்போ வேணால் இருக்கலாம், நம்மளால் கன்கரண்ட்டான மந்த்து சொல்ல முடியாது. அடுத்து டெட்டு முடிஞ்ச உடனே UGTRB கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்ற ரீசன்ஸும் நான் சொல்கிறேன். ஆனுவல் பிளானரில் இந்த எக்ஸாம் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த பீரியட் அவங்களுக்கு முடியக்கூடிய ஒரு டைம் 2021 ஸ்டார்ட் ஆகி இப்போது 2024 ஆகஸ்ட்டில் இருக்கோம். நம்ம இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதம் 2025. 2026 பார்த்திங்கன்னா எலெக்ஷனு. இன்னமுமே இந்த கவர்மெண்ட் மேலே வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் அதே மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்குது. அதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா CM சொல்லியிருந்தாங்க,
17,000 வேகன்சிஸ் அப்படின்னு நினைக்கிறேன், சம் நம்பர்ஸ். அதே மாதிரி எலெக்ஷன் வர்ற பட்சத்தில் 2026 அதுக்கு முன்னாடி போஸ்டிங்ஸை போடக்கூடிய நிர்பந்தம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அவங்க செய்யாமல் சொல்ல முடியாது இல்லைங்களா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இட் இஸ் ரீச் டு எ லேமன், எல்லாருக்குமே வந்து தெரியும் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து டிஆர்பி மூலிமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரும். அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடியதாக தான் வந்து இப்போ நம்ம பார்த்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதில் நமக்கு யாருக்கும் எந்த பயமுமே வேண்டாம். கேண்டிடேட்டோட நேமோட அவங்க மார்க்ஸோட நம்ம எல்லாருமே அந்த வெளிப்படைத்தன்மையான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஸோ எலெக்ஷன் வர்றது 26 இருக்கட்டும், இப்போ வந்து 24 இருக்குங்களே, அது எலெக்ஷன் 26 வரப்போகுது, அதுக்கும் இந்த 24க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த டைம் பீரியட் இப்போ எது ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப லாங்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ஸு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யூஜி சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் அதில் இருக்கக்கூடியது. கண்டிப்பாக 1 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அதுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா 2021 ஜான்வரியில் கெசட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எடுத்து படித்தவங்க தான் இப்போ வந்து அந்த யூஜிடிஆர்பி சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட்டு பிஜிடிஆர்பி சிலபஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, யூஜிடிஆர்பி சிலபஸ் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலாக தான் இருக்குது. ஹெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ போர்ஷன்ஸு, எங்கேருந்து வேணால் கேள்விகள் வரும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்டான ஒரு டைமு. அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டெட்டு கேண்டிடேட்டு 13லேயே வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட், யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அண்டு 2022 தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் எழுதினேன் யூஜிடிஆர்பி, அதில் எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. லேட்டாக ஆரம்பிக்கும்போது பதட்டம், அதே மாதிரி எல்லா போர்ஷன்ஸையும் நம்மளால் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி போஸ்டிங்ஸை வாங்க முடியாது. இன்னமுமே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு கூட இப்போ படிக்கலாமா வேண்டாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஆசிலேஷன்லேயே நிறைய பேர் இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஃபான மெத்தடே கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் யூஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கனாலும் நீங்கள் எனி மேஜர், நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டான டைமு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 3 டைம் இருக்குது. ஒன்று இன்பிட்வீன் டைமு, இன்னொன்று லாஸ்ட் ஹார்ஸ். இந்த லாங் டைம்ன்றது என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யார் ஒருத்தர் கையில் சிலபஸ் இருந்து அந்த போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க எக்ஸாம்ஸை எழுதுகிறாங்களோ சக்ஸஸ் அவங்க கூடவே இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அந்த இடைப்பட்ட நேரம்ன்றது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் அண்டு லாஸ்ட் ஹவர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது, அர்ஜாக இருக்கக்கூடிய டைம் தான். இதில் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்றதை நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் ஆன் ஆகஸ்ட் 2024 இந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்றைக்கும் பார்க்கலாம், இல்லை ஒரு 2 நாள் கழிச்சும் பார்க்கலாம், சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களோட சிலபஸை ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு 1.5 இயருக்குள்ளே எக்ஸாம் வந்து வரும்போது கரெக்டாக ஒரு 10லேருந்து 13 மாதங்களுக்குள்ளே இந்த எக்ஸாமினேஷன் டைம் கவர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கலாம் 1 வருஷம் இருக்குது இப்போ போய் என்ன அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த எக்ஸாம் வரும்போது அப்போ தான் நமக்கு வந்து தெரியும், முன்னாடியே படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹெவி காம்படிஷன்ஸு, நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு போஸ்டிங்ஸை வந்து வாங்கிறதுக்கு ஆப்டான டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறவங்க வந்து மறுபடியும் இதை வந்து டெட்டு கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு முறை எழுதிட்டவங்க அந்த போர்ஷன்ஸை ஒரு முறை நல்லாவே படிச்சிருப்பீங்க இல்லையா. இன்னொரு முறை படிக்கும்போது நிறைய வந்து உங்களுக்கு ரீகால் ஆகும். ரிவிஷன்ஸ், நீங்கள் நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸு. இப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸே கம்மியாக இருக்கும். ஏன்னா 3-4 மாதம் டச் விட்டாச்சு இல்லையா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ ரொம்ப ஞாபகத்தில் இருந்த விஷயங்கள் கூட இப்போ புரட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயம் ஃபுல்லாக வேகாக இருக்கும், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அதை விடக்கூடாது. மறுபடியும் நம்ம டைம் விட்டு அதை போய் அப்ரோச் பண்ணுறதுனால நம்மளோட சக்ஸஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸுமே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு மேலேயும் வந்து கண்டினியூ ஆகும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.